அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்கிறார். அவர் சனியுடன் இணைந்தாலும் கூட லாபஸ்தானத்திற்கு ராசியின் அதிபதி வருவது கோல்சார விதியின் அடிப்படையில் மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் சனியுடன் இணைவது என்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் இந்த மார்ச் மாதத்தில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நிகழ்வுகள்ல மாற்றத்தை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சனி, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்க இருக்கின்றன. அது மட்டுமல்லாது புதன், சூரியன் போன்ற கிரகநிலைகள் முற்பகுதியில் லாபத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் மாறி சஞ்சரிக்க போகின்றன. இந்த அதிரடியான கிரக மாறுதல் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் இந்த மாதத்தின் துவக்கத்தில் 2ஆம் தேதியிலிருந்தே மார்ச் 2ஆம் தேதியிலிருந்தே புதன் மீன ராசிக்கு செல்கிறாருங்க, நீச்சமடைகிறாருங்க. புதன் நீச்சமடைவது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது 8ஆம் தேதியிலிருந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். இதன் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது. பிற்பகுதியில் சூரியன் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அது மட்டுமல்லாது புதனும் வக்ரகதியில் மிக விரைவில் திரும்ப இருக்கிறாருங்க. எனவே அதிரடியான பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக பல்வேறு பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நகர்வை நோக்கி மேசராசிக்காரர்களை இட்டு செல்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக தற்போது நீங்கள் ஒரு இடத்தில் பணிபுரிகிறீர்கள். அப்படி பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களுக்கு போதிய அளவிற்கு வருமானம் கிடைக்கவே இல்லை. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பதவி உயர்வு கிடைத்தாலும் கூட ஊதியம் உயர்வு என்பது இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய வரவு என்பது கிடைக்காமல், ஊதியம் கிடைக்காமல் அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி அப்போது இருக்கக்கூடிய பணியில் ஊதியம் போதிய அளவிற்கு இல்லை என்று வேறொரு இடத்திற்கு செல்கிறீர்கள். அங்கு மனதிற்கு நிறைவாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானம் சிறப்பாக கிடைக்கிறது. ஆனால் துளி அளவும் மரியாதை இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. எனவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பது, என்னடா துளி அளவு மரியாதையே இல்லையே, அப்ப மதிப்பும் வேண்டும், அதே சமயம் ஊதியமும் அதீதமாக வேண்டும் என்று நினைத்து மற்றொரு இடத்திற்கு மாற முயற்சி செய்கிறீர்கள். அங்கு உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதியமும் கிடைக்கிறது, மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் பல்வேறு பணிகளை கடினமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்துகிறது. இப்படி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக மற்றொரு இடம் சென்றீர்கள் என்றால் அங்கும் பிரச்சனை இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை, தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து அதை எப்படி நாம் சரி செய்வது, நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்று முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த பிரச்சனை தீர்வு காணப்பட்டு இருக்கக்கூடிய இடத்திலேயே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் மிக நிறைந்த
காரிய வெற்றியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கிடைக்குங்க. உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியும் அவரோடு இணைகிறாருங்க. சூரியன் மற்றும் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக உத்தியோக ரீதியாக சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. சனி செவ்வாய் சேர்க்கை என்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இணைவது நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக உங்களது சக்திக்கு மீறிய உழைப்பையும் சில சிரமத்தை சந்தித்தாலும் அதற்கு தீர்வு கண்டு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே சமயம் ஓய்வெடுப்பதற்கு என நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். லாபம் அதீதமாக இருக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில். ஆனால் ஓய்வெடுக்காமல் உழைத்துக் கொண்டே இருந்தால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நேரத்தை திட்டமிட்டு நேர மேலாண்மை என்று சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை ரீதியாக இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஏனென்றால் பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன. எனவே இந்த தருணத்தில் புதிய முதலீடு, புதிய பணிகளை துணிந்து இறங்கலாங்க. அவை அனைத்துமே நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாகவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது. நிதி நிறுவனங்கள், அரசாங்க உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நியாயமற்ற போட்டிகள் உங்களை விட்டு விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் விவசாயத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது விளைச்சல் அதிகரிக்கும். விளைபொருட்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்குங்க. ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு கூட இந்த தருணத்தில் மார்ச் மாதத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு பிரகாசமாக உள்ளது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடையை சந்தித்து வரக்கூடிய சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வீற்றிருக்கிறார். புதன் விரயத்திற்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே மாறினாலும் சிந்தித்து செயல்படுவதற்கான வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்ப புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் முன்னேற்றமே இல்லை, நாளுக்கு நாள் பின்னடைவை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற உங்களுடைய எண்ணத்தை நிச்சயமாக மாற்றுங்கள். என்னுடைய வாழ்வை முன்னோக்கி செல்கிறது என்ற மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றமே உங்களுடைய வாழ்வை நிச்சயமாக முன்னோக்கி எடுத்து செல்லும் என்பதை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் சினிமா துறை உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் வலுவாக விரயத்தில் இருந்தாலும் கூட கல்வியில் சிறந்த முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது புதன் நீச்சம் பெறுகிறார். எனவே இந்த தருணத்தில் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம், சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அடிக்கடி ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. லாபஸ்தானத்தில் மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில் அவர் விரயத்தில் நுழைகிறாருங்க. சூரியன் பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதுமே சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார். விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட அவை ஆதாயம் நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகு மிக வலுவாக விரயத்தில் இருக்கிறாருங்க. சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் எதிர்மறையான கருத்துக்கள், சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் குரு வீற்றிருக்கிறார். அவர் மிக விரைவில் தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறாருங்க. எனவே குருவின் அமைப்பால் நிறைந்த முன்னேற்றம் இந்த மார்ச் மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் மிக குறுகிய நாட்களில், அதிலும் குறிப்பாக 45 நாட்களுக்குள்ளாக குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே திட்டமிட்ட வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சிறந்த முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையும். ஏனென்றால் குரு மற்றும் சுக்கிரன் 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கின்றன. சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் மிகவும் சிறப்பாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக
மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு